பார்த்துட்டிங்களாண்ணா மீனை எடுக்கலன்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்வதி வீட்டிலேருந்து யார் காசை எடுத்தாங்கன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்துட்டிங்களாண்ணா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ பார்வதி இருந்துக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது முத்து, எப்படி காசு காணாமல் போயிடுச்சுன்னே தெரில, நான் பீரோவில் தான் வச்சுருந்தேன், பீரோ சாவி எப்பவுமே அதிலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை, இந்த வாரம் ஃபுல்லாக யார் யார் வீட்டுக்கு வராங்க வந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து. அதுக்கு பார்வதி இருந்துக்கிட்டு யாரும் இல்லை, மீனா, உங்கள் அம்மா, அப்புறம் உங்கள் டான்ஸ் கிளாஸ் வரவங்க, அப்படி அதுவும் இல்லைன்னா ரோஹிணி வர, அவ்வளோதான். மற்றவங்க யாருமே என் வீட்டுக்கு வர்றதும் இல்லை, நான் யாரையும் உள்ளே விடுறதும் இல்லை, இவங்க மட்டும் தான் அடிக்கடி வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இல்லைன்னா வேறு யாராக்கும், ஒரு வேளை ரோஹிணி எடுத்திருப்பாங்களா, இல்லை டான்ஸ் கிளாஸ் வர பசங்க யாரானு எடுத்திருப்பாங்களா விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் வர எல்லா பசங்களையும் தனியாக கூப்பிட்டு முத்து வந்து விசாரிக்கிறாரு. விசாரித்து பார்த்திங்கன்னா அவங்க யாருமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வேளை ரோஹிணி எடுத்திருப்பாங்களோ, அவளை கேட்டால் நேராக கேட்டால் சொல்ல மாட்டா, வேறு எதனா வழியில் தான் நம்ம அவளை மடக்கணும், அப்போ தான் இந்த உண்மை தெரிய வரும் அப்படின்ற மாதிரி முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் வர ஒரு பையன் வந்துட்டு, அங்கிள் எனக்கு யார் எடுத்தாங்கன்னு தெரியும், அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரோஹிணி ஆண்டி வந்து உள்ளே போய் பீரோவை திறந்து ஏதோ காசு எடுத்துகிட்டு இருந்தாங்க, அது நான் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. என்ன உண்மையாக சொல்லி யார் எடுத்தாங்கன்னு உனக்கு கம்ப்ளீட்டாக தெரியுமா, எந்த காசு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த பையன் இருந்துக்கிட்டு, அன்றைக்கி ஒரு நாள் இங்கே பார்வதி ஆண்டியும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு மேலே போய் ஏதோ எட்டு வரேன்னு சொல்லி மேலே போனாங்க, நானும் எதாச்சும் ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தேன், அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க பீரோவை திறந்து காசு எடுத்தாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. கண்டிப்பாக தெரியுமாடா, இது எங்கே கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னு. சரி அங்கிள் நான் சொல்கிறேன், என்ன எதனா பிரச்சனை அப்படிங்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இதை வந்து அப்படியே எங்கள் அம்மா கிட்ட சொல்லு, போதும் அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அங்கிள்ன்ற மாதிரி அந்த பையனை சொல்லிடுறான். உடனே முத்து, அப்போ ரோகிணி தான் காசு எடுத்துகிட்டு மீனா மேலே பழைய தூக்கி போட்டிருக்கான், அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி கோவமாக வீட்டுக்கு போகிறாரு. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரோகிணியும் மீனாவும் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.